ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 62வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நேற்றைய தினத்தில் சொன்னேன், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு யார் தகுதி உள்ளவன் என்கிறதை ஆண்டவரே சொன்னதை நாமே கேட்டோம். இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்திற்கு யார் தகுதி உள்ளவன். என்ன சொல்லுகிறார் என்றால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு போகிறவன்னு போட்டிருக்கா, பார்க்குறவன்னு போட்டிருக்கா? போகிறவன்னு போட்டிருக்கா, பார்க்குறவன்னு போட்டிருக்கா? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போயிருப்பார்களே. திரும்பி பார்க்கக்கூட செய்யக்கூடாது. திரும்பி போகிறத பற்றிலாம் இங்கே பேச்சு கிடையாது. திரும்பி பார்க்கக்கூடாது என்று, திரும்பி பார்த்தா என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். இந்த பதிலை ஆண்டவர் எப்போ சொல்லுகிறார்? எப்போ சொல்கிறாருன்னா, அவருடைய சீடர்களில் ஒருவனுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். செத்துப்போன அப்பாவை அடக்கம் மட்டும் பண்ணிட்டு திரும்ப நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வர்றேன்னு கேட்குறாரு. ஆண்டவர் ஏன் விட மாட்டுறாரு? அடக்கம் பண்ண போனான்னா திரும்ப வரமாட்டான். அல்லேலூயா. அடக்கம் பண்ண போயிட்டான்னா திரும்ப வர முடியாது அவனால். அவனோட சிச்சுவேஷன் அப்படி தான். அங்கே இருக்கிறவங்கள செத்து போனவன்னா ஆண்டவரை அறியாதவன், மரித்தவன். மரித்தவர்களோடு ஒருவன் மரித்திருக்கிறான். அங்கே நீ என்ன, உனக்கு வேலை? இப்போ நம்ம இந்த காரியங்களை படிக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ போனால் கண்டிப்பாக உன்னையும் சாவடிச்சிருவாங்க, உன்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு வரவிட மாட்டாங்க. அதனால் அதுவும் ஆண்டவருடைய சீடர்களை குறித்து நாம் அவ்வளவு சீக்கிரமாக லெகுவாக பேசிவிடுகிறோம். அவர்கள் குறைவானவர்கள், அவர்கள் விசுவாசமற்றவர்கள். நீங்கள் ஒரு பெரிய படகு வைத்து பிஸ்னஸ் நடத்துகிறீர்கள். உங்களை இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார், என் ஊழியத்துக்கு வாருங்கள் என்று. வந்து விடுவீர்களா? அழகாக நாம் பேசிவிடுகிறோம். ஆண்டவருடைய சீஷர்கள் குறைவானவர்கள், மோசமானவர்கள் என்று. பெரும் பணக்காரன் நாம் பேதுரு, படிக்காதவன் தான் ஒழிய, சொந்த படகு வைத்திருந்தவன், சொந்த படகு வைத்திருந்த பெரிய பணக்காரன் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அந்த யூத கலாச்சாரத்தில். அப்படிப்பட்ட பணக்காரன் ஆண்டவர் கூப்பிட்ட போது வந்து விட்டான். ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லிவிடுகிறோம், பேதுரு பின்னோக்கி போய்விட்டார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டதான சீடர்கள் அனைவருமே தேவனுக்காக தியாகமாய் வாழ்ந்தவர்கள். அல்லேலூயா. அவன் இந்த யூதாஸ் மட்டும்தான் ஒரிஜினல் யூதனா, அவன் மட்டும்தான் ஒரிஜினலாக. மற்ற எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி. ஆனால் அவன் தான் கடைசியில் போயிட்டான், வேற ஒரு வழியில் போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு கொஞ்சம் படிப்பு, திறமை, கேஷியர் பதவி, பணத்தை கையாளுற பதவி, இதெல்லாம் அவனை ஆண்டவர் விட்டு கொண்டு போயிடுச்சு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த காலையில் இந்த செய்தியை சொல்லுவதனுடைய நோக்கம், கடினமான காலங்கள் வரலாம், கடினமான பாதைகள் வரலாம், நீங்கள் எதிர்பார்க்காத மிக கடினமான சூழ்நிலைகள் வரலாம். கண்டிப்பாக நான் இப்பொழுது உங்களுக்கு கேட்கிறேன், 60 வயதோ 70 வயதான உங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களிடத்தில் வந்து நான் செத்து போவேன் என்று சொன்னால், ஒரு மகனாக நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சும்மா விளையாடாதீங்கம்மா, சும்மா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இன்னும் 20 வருஷத்துக்கு இருப்பீங்கம்மா. 33 வயதில் தன்னுடைய பாஸ் மரித்து போவேன் என்று சொன்னால் எப்படி ஐயா அவர்கள் நம்ப முடியும்? அவங்களுடைய மனதில் கூட அந்த எண்ணம் எப்படி வரும்? பூரண வாலிபனாய் நிற்கிறார். இவங்க சொன்னாங்க, விளையாடாதீங்க ஆண்டவரே, நீங்கள் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்க ஆண்டவரே. அவங்களுடைய மனதில் ஓர் இடத்திலே கூட அவர் மரிப்பார் என்கிற எண்ணம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. நீங்கள் அவர் 80 வயசில் அப்படி சொல்லியிருந்தா கூட கொஞ்சமாவது வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் சொல்கிறது 33 வயசில் சொல்கிறாரு. அவங்க எங்கே நினச்சி பார்க்க முடியும்? அவர் இப்போ செத்துருவாருன்னு அவங்களுக்கு எப்படி தோணும்? கூட இருந்து நடத்துகிறாரு, செத்தவனை உயிரோடு எழுப்புறாரு, அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க.
அதனால அவங்களுக்கு இந்த நினைப்பே வரல. நீங்கள் நினைக்க முடியாத கடினமான காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கலப்பையிலிருந்து திரும்பி பார்க்காதிருங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடாத பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் சிந்திக்க முடியாத வழியிலே நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறார். அதனால்தான் அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவை பிடித்த மாத்திரத்தில் யாரும் சொந்த ஊருக்கு ஓடவில்லை. ஒரு ரூமுக்குள்ளே போய் பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இருக்கும்போது சொன்னார் வருவாருன்னு. அல்லேலூயா. அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சிருந்தா நேர பேதுரு கல்யாணம் ஆனவர் நேர வீட்டுக்கு போயிருந்திருப்பார். அங்கேயே காத்திருக்கிறாங்க. 3வது நாள் ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. செய்தி தான் வந்துச்சு, ஆளை பார்க்க முடியல. என்ன செய்தி? மகதலேனா மரியாள் போய் பார்த்தாங்க. இயேசு எழுந்ததை ஒரு நம்பிக்கை உதிர்த்தது. அதனால் ஓடி போய் அந்த அம்மா சீடர்களிடத்தில் சொன்னாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நான் போனேன், கல்லறை திறந்திருக்கிறது, நான் பார்த்தேன் என்று சொன்னபோது யோவானும் பேதுருவும் சீடர்களும் ஓடி போய் பார்த்தார்கள். ஆனாலும் பார்த்த அவர்கள் ஆண்டவரை முழுமையாய் பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்கள் திணறி போய் தடுமாறி போய் அப்படி ஒரு திக்கற்ற ஒரு நெருக்கமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு புரியும். ஏனென்றால் கல்லறை திறந்திருக்கிறதை பார்க்கிறார், சீலைகளை எல்லாம் பார்க்கிறார். எல்லாம் பார்த்தாலும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவரையும் பார்த்து தைரியமாய் அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, முழுமையாய் நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவர்கள் அந்த அறைக்குள்ளே இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு பின்னாக அவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார். வந்தாரா? வந்ததில் ஒருத்தன் அன்னைக்கு பார்த்து எஸ்கேப் ஆயிட்டான். ஏற்கனவே ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். தோமா உள்ளே இல்லை. தோமாவுக்கு கொஞ்சம் அந்த ஏரியா பாப்புலரான ஏரியா. அதனால் தோமா அப்படி இப்படி என்ன நிலவரம், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களா, நம்மளை பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்களா, இல்லை இயேசுவை தான் தேடினாங்களா நம்மளையும் தேடினாங்களா, அப்படியே டீ கடையில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அப்படியே அப்படி பேப்பர் படிக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டார். ஆனால் யார் வந்துட்டா? ஆமாம், உங்களுக்கு சமாதானம்னு வந்துட்டார். கையை விரிச்சு. அவ்வளோதான், எல்லாம் ஆடி போயிட்டா. என்னடா பூட்டி இருக்க ரூமுக்குள்ளே வந்துட்டாரான்னு வந்துட்டா அவன் திருன்னு முழிக்கிறான். என்ன கேட்குறது என்ன பேசுறதுனே தெரில. அவரும் வந்தார், நான் உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அடுத்து என்னங்கிறதே சொல்லாமையே போயிட்டாரு. சொல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, ஒன்றுமே சொல்லலை. இவங்களும் கேட்கல. அவரை பார்த்த பிரமிப்பில் அப்படியே வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எல்லாரையும் பார்த்தார், எல்லாரையும் திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். ஒருத்தனும் என்ன கேட்குறதுனே தெரில. ஏன்னா கண்டிப்பாக எப்பையும் கேட்குற பேதுரு இங்கே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்? மறுதளிச்சு போன துக்கத்தில் இருக்கிறாரு. அவர் இப்போ வாயை திறந்து பேசுகிறதுக்கு தைரியமும் இல்லை. அதனால அவர் ஒரு பக்கமாக இருக்கார். இல்லைன்னா அவராவது தைரியமாக எந்திரிச்சு, ஆண்டவரே அடுத்து என்ன, உயிர் தெழுந்துட்டேங்கிறீங்களே, வந்திருக்கீங்க, அடுத்த ப்ராஜெக்ட் தான் என்ன, நீங்கள் எங்கே இருப்பீங்க, நாங்கள் எங்கே இருக்கணும், எதுவுமே இல்லை, போயிட்டாரு. இவன் போனவன் வந்து மறுபடியும் கதவை தட்டுறான். திறந்தா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க 10 பேர் சேர்ந்து இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஒருத்தன் கூட நம்புகிற மாதிரி, இவ்வளோ 10 பேரும் சேர்ந்து சொல்லி இவன் நம்புகிற மாதிரியே. நீங்கள் நினச்சி பாருங்கள், தோமா நம்பலேன்னு நம்ம சொல்கிறோம். தோமா எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? அவன் சொல்லிட்டான், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, 10 பேர் சேர்ந்து நீங்கள் என்ன நாடகம் ஆடுறீங்க, நான் அவருடைய விழாவில் தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன்ட்டான். நான் அவரை தொட்டு பார்த்தா தான் அவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி ஆண்டவர் வந்து என்னிடத்துல அவருடைய விழாவுக்குள்ளே என் கையை விட்டு நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன உடனே தோமாவுக்காக மறுபடியும் வந்தார். அல்லேலூயா. தோமாவை அதனால தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் தோமா சந்தேகப்பட்டாருன்னு சொல்லி. தோமாவுக்காக, என்ன தோமா என்னை நம்ப மாட்டியா, பார்த்தியா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு போனவர் தான் வரவே இல்லை. நினைத்து பாருங்கள், எத்தனை நாள் அந்த ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டு இருப்பது. லாக்டவுனில் இருந்தீங்கள்ல, எத்தனை நாள் உங்களை பூட்டிட்டு உங்களால் இருக்க முடிஞ்சு? மனைவியும் குடும்பமும் கப்பர்நகூமில் கத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற மனைவிமார்கிட்ட கேட்குறேன், எத்தனை நாள் உங்கள் மனைவி உங்கள் புருஷன் வேலைக்கு போகாமல் இருந்தால் விடுவீங்க?
பேதுருவனுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். பேதுருவனுடைய சூழ்நிலை, ஒரு நாள் வேலைக்கு போகலன்னு அடுத்த நாள் அம்மாமார் பிச்சை எடுத்துருவாங்க. பேதுருவனுடைய குடும்பத்தை நினைத்து பாருங்கள். அந்த பக்கம் பேதுருவனுடைய மாமியார், பேதுருவனுடைய குடும்பம், அவனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவர் இருக்கிற வரை குடும்பத்தை காப்பாற்றினார், ஆண்டவர் இருக்கிற வரை நடத்தினார். இது உங்களுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், சில நேரங்களில் மிக கடினமான சூழ்நிலைகள் நீங்கள் போய்கொண்டிருக்கும்போது, நீங்கள் வருவார் என்று எதிர்பார்க்கும்போது வரமாட்டார். நீங்கள் வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கும்போது வரமாட்டார். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் என்ன எதிர்பார்த்தாரோ, நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் வந்து சொல்லி இருந்தால் கண்டிப்பாக யாரும் போயிருக்க மாட்டார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். முதல் தடவை அந்த அறைக்குள் வந்தார், சொல்லவில்லை. இரண்டாம் தடவை அந்த அறைக்குள் வந்தார், சொல்லவில்லை. அடுத்து எப்போ வருவேன்னு சொல்லியிருந்தா கூட இருந்திருப்பாங்க. 100 நாள் கழித்து வருவேன்னு சொல்லியிருந்தா கூட இருந்திருப்பாங்க. அதனால தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்க. என்ன சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா? இந்த அக்கினி ஜுவாலையில் நீர் போட்டாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொறிச்சிலையை வணங்க மாட்டோம். அடுத்து சொல்லுங்களேன், அடுத்து அவர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்படி அவர் காக்க வராட்டாலும் ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டான். நிச்சயமாக 100% கேரண்டி கிடையாது. ஒரு வார்த்தை உள்ளே சேர்த்துட்டான், வந்தாலும் சரி. ஏன்னா தெரியாது. அப்போ நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் வந்த கடினமான பகுதி தான் பிரதர் நான் பின்னோக்கி போகிறதுக்கு காரணம். அதுக்கு தான் சீடர்களுடைய பகுதியை உங்களுக்கு எழுதி தந்திருக்கேன். அந்த பகுதியில் யாராக இருந்தாலும் பின்னோக்கி போயிடுவாங்க பிரதர். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே பின்னோக்கி போனதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்கள்ல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நாங்கள் தேடி பார்த்தோம், நாங்கள் காத்திருந்தோம், நாங்கள் நின்றோம், நாங்கள் ரொம்ப ஜெபித்தோம், நாங்கள் போராடினோம். இவங்க நினைத்த நேரத்தில் அவர் வந்திருந்தால் அவர்கள் பின்னோக்கி போய், நீங்கள் நினைத்த நேரத்தில் ஆண்டவர் தந்திருந்தால். ஆனால் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நினைத்த நேரத்தில் அவர் வராவிட்டாலும் அவர் வருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுது? அவர் வருவார். அல்லேலூயா. அது எனக்கு மிகவும், அவர் வருவார். என்ன நடந்தது? பின்னோக்கி போய்விட்டார்கள். பேதுரு பார்த்தார், கொஞ்சம் பேர் ஆண்டவரோட இருந்ததில் கொஞ்சம் பேர், முக்காவாசி பேர் கப்பர்நகூமை சேர்ந்தவங்க, கொஞ்சம் பேர் வெளியூர்களை சேர்ந்தவர்கள். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் திரும்ப வீட்டுக்கு போக முடியாதவனெல்லாம் யார் தோளில் தூக்கிக்கிட்டா? பேதுரு தோளில் தூக்கிட்டார். தூக்கிட்டு வாங்கடா நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்ட்டு பேதுரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். பேதுரு மனைவி சொல்லியிருப்பாங்க, உமக்கு சோறு போடுறதே பெருசு, இதில் ஃப்ரெண்ட்ஸு வேறு, வேலையே இல்லாமல் நீரே திங்கிறீரு, இதில் ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறோம். ஒழுங்காக போய் பழைய போட்டு பழைய வலையெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக மீனை கீழே பிடிச்சி கொண்டு வந்தீர்னா நல்லதாக இருக்கும். இல்லை உண்மையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியேற்றிடுவேன். உண்மையா இல்லையா? இங்கே இருக்கிற அம்மாமார்கிட்ட கேளுங்க. சர்ச்சுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, ஒழுங்காக மரியாதையை சம்பாரிச்சிட்டு வந்துடும். அவருடைய நிலைமையை நினச்சி பார்த்தா, சாப்பாட்டை தூக்கி வச்சுட்டு, ஆமாம் இதுக்கு மட்டும் கேடு இல்லை, தின்னுங்க சொல்கிறோம்ல. அவரை சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு. சாதாரணமாக சொல்கிறோம்ல, பின்னோக்கி போயிட்டாருன்னு சொல்லிட்டோம், பின்னோக்கி போயிட்டாருன்னு. அவருடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். பார்த்தாரு, இனி இவங்களையும் நமக்கு காப்பாற்ற முடியாது, இவங்களும் நம்ம கூட வந்து தொத்திக்கிட்டாங்க, போகவும் மாட்டுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம், என்ன செய்கிறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, வாங்கடா என்ன போவோம், மீன் பிடிக்க போவோம்னு சொல்லிட்டார். அந்த வசனத்தை யோவான் சுவிசேஷத்தினுடைய 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த இவைகளுக்கு பின்பு என்றால், அவர் உயிர்த்தெழுந்து 2 தடவை அந்த அறைக்குள்ளே அவர்களுக்கு காட்சி கொடுத்ததுக்கப்புறம் 3ஆம் தடவை காட்சி கொடுக்கிற ஒரு சம்பவம் தான் 21ஆம் அதிகாரம். சீமோன் பேதுரு
திதிமு என்னப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல். உங்களுக்கு தெரியுதா? இவங்க 3 பேரும் வேறு ஊருக்காரங்க. ஒருத்தாள் கானா ஊருக்காரரு, கானா ஊரானாகிய நாத்தான்வேல். இன்னொருத்தவர் எங்கே உள்ளவர் தோமா, திதிமு என்னப்பட்ட தோமா. இவங்கெல்லாம் யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க? கல்யாணம் ஆன யாரோட? பேதுருவோட வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. செபதேவன் குமாரரும் அவருடைய சீஷர்களில் வேறு 2 பேரும். மொத்தம் செபதேவன் குமாரன் யோவான், யாக்கோபு, வேறு 2 4 4 3 7 பேர். மொத்தம் 7 பேர் சேர்ந்துட்டு 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க, இங்கே தான் பிரச்சனை. பேசாமல் யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக யாரு கூடயாவது போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தா பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு? மற்றவர்களை நோக்கி. சைக்காலஜிக்கலாக ஒன்று இருக்குது. சபையிலேருந்து ஒரே ஒரு குடும்பம் சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போகும், பின்னாடி ஒரு 3 குடும்பம் போயிடும். அவங்க போயிட்டாங்க, ஆமாம்மா எனக்கு இந்த சபை பிடிக்கலை. ஆராதனையில் 100 பேர் நின்று ஆராதிப்பான், ஒரு அம்மா ஏதோ கால் வலிக்குதேன்னு உட்காந்துருக்கும், சடச்சடன்னு ஒரு 10 அம்மா உட்காந்துரும். ஆராதனை நல்லா தான் போயிட்டுருக்கும், ஒரே ஒரு தம்பி அப்படி வெளியே போவான், 10 பேர் வெளியே போயிடுவான். இப்போ நீங்கள் போனது இல்லாமல் ஒரு 4 பேரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகும். இது உலகத்தோட சைக்காலஜி. கேட்டு பாருங்க, இங்கே ஒரு தம்பி போவான், பின்னாடியே 4 தம்பி நடந்து போவான், ஒரு அம்மா தான் உட்காரும். பாவம், அது கால் வலிச்சு உட்காந்துருக்கும், 4 அம்மா உட்காந்துரும். இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க பேதுரு செய்கிற பெரிய தவறு. தயவு செய்து ஒரு நாளும் தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தை விட்டு திரும்பி பார்க்காதீர்கள். அல்லேலூயா. அங்கே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வருவார். அல்லேலூயா. இவர்கள் தங்களுடைய சபையை கட்டமைக்கிறவர்கள் ஆனபடினாலே தேவன் இவர்களை தேடி வந்தார். அதனால்தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால் அந்த அந்த காரியங்களை நாம் தவறுதலாய் செய்து விடுகிறோம். கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவன் பேதுரு, முதல் சீஷனாக இருக்க வேண்டியவன் பேதுரு. என்ன வார்த்தை! வாங்கள் ஜெபம் பண்ண போவோம் என்றா கூப்பிடுகிறான், வாங்கள் நாம் மீன் பிடிக்க போவோம் என்று கூப்பிடுகிறான். பின்னோக்கி போனதான அந்த லோத்தினுடைய மனைவியினுடைய நிலைமை இன்றைக்கும் நமக்கெல்லாம் திஷ்டாந்தமாக இருக்கப்பட்டிருக்கிறது. பின்னோக்கி போவதை குறித்து சிந்திக்க கூட வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இவன் ராம் முழுவதும் பிரயாசப்படுறான். மறுபடி பின்னோக்கி போகிறவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ரகசியம் சொல்லவா? ஒரு 6 மாதம் நல்லா இருக்கும், ஒரு 3 மாதம் சபையை விட்டு போயிருப்பான். கேளுங்க, சூப்பராக இருக்குமே அந்த சபை, எப்படி இருக்கும்? ஆராதனைலாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் வர்றீங்களா? இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆமாம், நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு நாள் நடுக்கடலில் நின்று கொண்டு இருப்பாங்க, வலை போட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. கண்டிப்பாக சபையை விட்டு போகிறவன், ஆண்டவரை விட்டு போகிறவன், பின்னோக்கி போனவன் எல்லாரிடத்திலும் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, பிசாசு கொஞ்ச காலம் அவனை சிரித்த முகத்தோடு வைத்திருப்பான். அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கிறது போல் அவனுக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கள், வேண்டுமானால் ஒரு நாள் அவன் நடுக்கடலில் நின்று கொண்டு இருக்கிறானா இல்லை, நான் சொல்லவில்லை, வேதம் எனக்கு காட்டுகிற வழி. அவன் நினைத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அவன் நினைத்தான் படகு இருக்கிறது, அவன் நினைத்தான் போட் இருக்கிறது, அவன் நினைத்தான் படிப்பு இருக்கிறது, அவன் நினைத்தான் எல்லாம் இருக்கிறது, அவன் நினைத்தான் குடும்பம் இருக்கிறது, நான் வேலை பார்த்த கடல் தானே என்று நினைத்தான். பேதுருவனுடைய நினைத்து பாருங்கள் பேதுருவை. ஒரு மீனவன் எப்படி ட்ரெஸ் உடுத்தியிருப்பானோ அதை போல முழு நிர்வாணமாய் மாறிவிட்டான். அது எதை குறிக்கிறது என்றால், இனி இயேசு வரமாட்டார், இனி என் வாழ்க்கையில் இயேசு இல்லை, இனி நான் இயேசுவை பின்பற்றுவது இல்லை என்கிற நிலைமைக்கு வந்து விட்டான். அதுதான் கெட்டப்ப. எந்த கெட்டப்ப ஆயிட்டான்? ஆமாம், மீதி இருக்கிற 6 பேர் கூட அந்த சீடர்கள் கெட்டப்பில் தான் இருக்கிறான். இவன் மட்டும் எப்படி இருக்கிறான்? நிர்வாணமாக நிற்கிறான், மேல் சட்டையை கீழ் சட்டையாக போட்டுட்டு அறகுறையாக நிற்கிறான். அப்படின்னா பழைய நிலைமைக்கு மாறிட்டான், ஜீரோவாக போயிட்டான், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான். அப்பையும் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், பிள்ளைகளே. அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு தகுதி இல்லாட்டாலும் வந்து எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே. எப்படி கூப்பிடுறாரு? அதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு, பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட போது பேதுருவுக்கு தெரியவில்லை. எப்படி தெரியும்? ரொம்ப தூரம் போன உனக்கு எப்படி ஆண்டவர் தெரியும்? தெரியலையே. உண்மையிலேயே ஆண்டவர் அந்த இடத்துல யாருக்குமே தெரிய முடியாது.
யாருக்குமே தெரிய முடியாது. பேதுருவுக்கும் தெரிய முடியாது, யாருக்குமே தெரிய முடியாது. தெரியவில்லை. ஏன்னு சொல்லுங்க? என்ன இயேசு இங்கே நின்றார், பேதுரு இங்கே நின்றார். இயேசு கரையில் நிற்கிறார், பேதுரு அங்கே நிற்கிறார், தூரமாய் நிற்கிறார். யோவான் தூரமாய் நிற்கிறார், யாவரும் தூரமாய் நிற்கிறாங்க. ஒரு ஆள் நிற்கிறது தான் தெரியும். இயேசு எப்படி கூப்பிட்டுருப்பார்? பிள்ளைகளே. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இயேசுவை பார்த்துட்டு அவனுக்கு தெரியலன்னு. கண்டிப்பாக இல்லை. இயேசுவை பக்கத்தில் அவன் பார்க்கல. அவர் சொன்ன பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. ஆனாலும் ஒரு சிந்தனை வந்திருக்கலாம், என்னை பிள்ளைகளேன்னு கூப்பிடணும்னா அவர் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த சிந்தனை வரல. அந்த சிந்தனையாவது வந்திருக்கலாம், வரல. அண்ணன் என்ன நடக்கிறது? தன்னை விட்டு போனவர்களுடைய வலையையும் நிரப்ப பண்ணுகிற தேவன் தம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏன் நிரப்ப பண்ணார் தெரியுமா? திரும்ப என்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. திரும்ப என்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய வலையை நிரப்ப பண்ணினார். வலையை போடுங்கன்னு சொன்னார். யாருன்னு தெரியாது. அது அப்படித்தானே. நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு முட்டி அப்புறம் எவன் என்ன சொன்னாலும் கேட்டுருது. அம்மா சொல்லிட்டாங்க செஞ்சுட்டேன், அப்பா சொல்லிட்டாங்க ஏன் செஞ்சேன், நான் நடுக்கடலில் நின்றேன், நைட்டு ஃபுல்லாக போராடுறேன், கிடைக்கல, யாரோ சொன்னாங்க, ஏசு நான் தெரியாது, போட அந்த பக்கம் போட்டேன். கடினமான நேரங்களில் கத்தர் சத்தத்தை மாத்திரம் கேட்க வேண்டும். ஆனால் கத்தர் சத்தமானலாம் தெரியாது எங்களுக்கு. யாரோ ஒரு ஆள் அங்கேருந்து சொல்லுது போடுவோன்னு தான் போட்டாங்க. வேணா வேதத்தை நீங்கள் படிங்க. தொடர்ந்து நான் இதை குறித்து அப்புறம் நாளைய தினத்தில் சொல்லுவேன். ஆனால் போட்டாங்க, எப்படியோ போட்டாங்க. கத்தர் தான் பேசுகிறாரான்னு அவங்க கவனிக்கல. நல்ல வேளை கத்தர் பேசினார். அல்லேலூயா. சாத்தான் கூட வந்திருந்துருக்கலாம், ஆனால் இவன் ஃபைன் பண்ணலை. ரொம்ப கவனிக்கணும் தான், நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். கத்தர் சத்தமா சாத்தான் சத்தமா, யார் பேசுகிறா, எங்கேருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருது, தேவன் அதை கவனமாக செய்வார். என்ன நடக்கிறது அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாரோடும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டார். எவனும் வாய் திறந்து பேசவே இல்லை. அவர் தொடங்குகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அங்கேயே செத்துட்டாங்க. இப்படி அவர் ஒரு நாளும் அவனை கூப்பிட்டதில்லை. நீங்கள் பைபிளை நல்லா படிச்சிருந்தா அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் கூப்பிடவே மாட்டார். ஃபஸ்ட் டைம். இப்போ நீ என்னோட சீடன் கிடையாது. நீ யாரு? நீ யோனாவின் குமாரன். யோனானா யார்? அந்த மீன் முழுங்கின யோனாவா? யார் யோனா? சீமோனோட அப்பா. ஊழியத்தோட பாதி பகுதியில் நீ என்னை யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்டார்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பேர் வச்சார், பேதுரு. அல்லேலூயா. தான் வச்ச பேரையே அவர் இப்போ கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்போ நீ என்னுடையவனா இல்லை மகனே, நீ வேற எங்கேயோ இருக்கிற. நீ இப்போ யாரோட மகனாக இருக்கிற? ஆமாம், சீமோனின் யோனாவின் குமாரனாகிய அவனை பேதுருன்னு சொல்லி அழகு பார்த்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ஒன்றை வச்சு கட்டுவேன்னு சொன்னவர் நீ பேதுரு. கேபான்னு தான் கூப்பிடுவார். கேபா என்று சொன்ன தேவன் முதல் முறையாக அவனை பார்த்து கேட்குறார். நம்மெல்லாம் நினைக்கிறோம், என்ன கேட்குறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நேசிக்கிறாயா? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேசிக்கிறப்ப. அவனுக்கு தெரியும் நேசிக்கலைன்னு. அவனுக்கு தெரியும், நான் நேசிச்சிருந்தா படகை எடுத்துகிட்டு வந்திருப்பேனா? நான் நேசிச்சுட்டு இருந்தா அந்த கேள்வி கிரேக்க மொழியில் எப்படி எழுதப்பட்டிருந்ததாம்மா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன மாதிரி நீ என்ன நேசிக்கிறையா? ஒன்றாவது தடவை சொல்கிறான், அவன் ஆமுன்னு சொன்னாலும் இல்லை. ரெண்டாவது தடவை ஆமான்னு சொல்கிறான். இங்கே எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி நேசிக்கிறீங்கன்னு தெரியல. ரெண்டாவது தடவையும் ஆமுன்னு சொன்னால் ஆனால் உண்மை இல்லை. மூணாவது தடவை ஒத்துக்கிட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உமக்கு தான் தெரியுமே ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறதும் நேசிக்காததும் எல்லாம் உமக்கு தெரியுமே ஆண்டவரே. மூணாவது தடவை ஆண்டவர் கேட்டது அவனை குற்றப்படுத்த கேட்கல. ஆனால் மூணாவது தடவை கேட்கும்போது மூணாவது தடவை சேவல் கூவுனது காதல். ஓன்னு அழுகிறான். அவர் நீ 3 தடவை மறுதளிச்சியேன்னு சொல்கிறதுக்காக 3 தடவை கேட்கல. ஆனால் மூணாவது தடவை கேட்கும்போது முன்னாடி என்ன ஞாபகம் வருது? சேவல் ஞாபகம் வருது. நான் மறுதளிச்சிட்டனே. அப்போ தான் அழுதான். அப்போ தான் சொன்னார், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் என் ஆடுகளை மேய்க்க செய்வேன், நீ எனக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த கடற்கரைக்கு அப்புறம் கடற்கரையில் வைத்து கடைசியாக முடிக்கிறேன்.
அந்த கடற்கரையில் வைத்து பேதுரு சொன்னது, நான் உம்மை சரியாக நேசிக்கலை ஆண்டவரேன்னு தான் சொன்னான். ஆனால் அந்த நொடியிலிருந்து அவன் இயேசுவை உயிருக்குயிராய் நேசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அந்த நொடிக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட ஆண்டவரை விலகவில்லை. கடைசியாக அவரை பிடித்து சிலுவையில் அறைந்த போது எவ்வளவு அன்பு இருக்குமான வயதான காலத்தில் அவர் சொல்லிட்டாரு, எங்கள் ஆண்டவர் மாதிரி எவ்வளோ பாசம் பாருங்கள். வயதான காலத்தில் அந்த பாசம். எங்கள் ஆண்டவர் மாதிரி என்னை சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க, அவரோட காலுக்கு கூட நான் தகுதி இல்லை, என்னை தூக்கி தலைகீழாக அரைங்க. தலைகீழாக இன்றைக்கி நின்று பாருங்கள். இந்த காலையில் நான் சொல்கிறேன், அவருடைய முழு ரத்தமும் இந்த தலையை நோக்கி வந்துருச்சு. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. ஏன் தெரியுமா? நான் அவரை மறுதளித்தேன், அவரை விட்டு பின்வாங்கி போனேன். அவருக்காக நான் இதை செய்து அவர் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு அதை புரிகிறதா என்று தெரியவில்லை. அந்த நொடி பொழுதில் இருந்து ஆண்டவரை உயிருக்குயிராய் நேசிக்க ஆரம்பித்தான். உங்களிடத்தில் இந்த காலையில் கேட்குறாரு, நீங்கள் ஆண்டவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்க முடிகிறதா? அப்படி நேசிக்கிறவர்கள் தான் கலப்பையின் மேலே கை வைத்துவிட்டு பின்னோக்கி போக சொல்லுவீர்கள். கடினமான பாதைகள் வரலாம், அவர் பல நேரம் உங்களை தேடி வராமலும் இருப்பார். அவர் வராமல் இருப்பார் என்பதற்கு அடையாளம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம். வரமாட்டார், நீங்கள் எதிர்பார்க்கிற நேரம் அவர் வரமாட்டார். ஆனால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர் வருவார். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்ல முடியும், அவர் வருவார். அவர் அப்படித்தான். அவர் சில நேரங்களில் நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி இருப்பார். அல்லேலூயா. நாங்கள் யார் என்று நாங்கள் உணர வேண்டும். ஏன்னா நாங்கள்லாம் வீர வசனம் பேசிட்டோம்ல, செத்தாலும் மரித்தாலும் என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. அவங்க தானே சொன்னாங்க சிலுவைக்கு முன்னாடி, ஆண்டவரே மரணமே வந்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு. போயிட்டியப்பா, அவ்வளோதான்ப்பா, நீ உன் பலன் அவ்வளோதான்ப்பா, நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த காலையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்கிற வாழ்க்கை அல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை நேசிக்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, நீரே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, நீரே சத்தியமோ ஜீவனுமே, ஈனச்சிலுவ ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ, ஈனச்சிலுவ ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ, துன்ப மூலமா ஏகிடுவே, துன்ப மூலமா இன்ப காணம் ஏகிடுவே, அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, நீரே வாழி ஜீவனுமே, நீரே வாழி சத்தியமும் ஜீவனுமே. பிரியமானவர்களே, சில நேரம் நீங்க ஜெபம் பண்ணும்போது பக்கத்திலே இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரம் நீங்கள் கேட்ட உடனே தந்துடுவார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் கேட்ட உடனே கொடுத்துட்டாரே, நான் நினைக்கிறதுக்கு மேலே தந்துட்டாரேன். சில நேரம் 3 வருஷமாக காத்திருப்பீங்க, 2 வருஷமாக காத்திருப்பீங்க,
உங்களுக்கே மனசில் தோணும், என்ன ஆண்டவர் வரவே மாட்டாரேன்னு. ஆனால் பின்னிட்டு பார்க்கக்கூடாது, ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வருவார் என்னை தேடி. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும், அப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும், நான் கூப்பிடுகிற நேரத்தில் ஒருவேளை அவருடைய சத்தம் கேட்கப்படாமல் போனாலும், அதனால தான் சொன்னா, அவர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் காக்காட்டாலும் நாங்கள் விடமாட்டோம். ஏன்னா நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து சந்தோஷமாக எல்லாரும் சொல்ல போகிறோம், அல்லேலூயா. மகனே, அவர் உன்னை தேடி வருவார். மகனே, நீ நினைச்ச நேரத்தில் வராமல் இருக்கலாம். மகளே, உன்னை தேடி வருவார். மகளே, நீ நினைச்ச நேரத்தில் வராமல் இருக்கலாம். அவர் வருவார். உனக்காக அப்பத்தையும் மீன்களையும் எடுத்துக்கொண்டு வருவார். உனக்காக உன்னோடு சேர்ந்து அவர் போஜனம் பண்ணுவார். அவர் உன்னோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணி உன்னை கனப்படுத்துவார். உன்னை தேடி வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உற்சாகமா ஒரு 5 நிமிஷம் உன்னை அவர் கனப்படுத்த அவரே வருவார். அல்லேலூயா, அவர் வருவார். மீன்களை கொண்டு வந்திருக்கிறார், அப்பங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளைகளோடு உணவருந்துகிறார், பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிடுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒண்ணே சொல்ல முடியும், ஆண்டவருக்கு அதிகாலையில் என்ன பசியா? அதிகாலை நேரத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்களே, நைட்டு நல்லா தூங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு அதிகாலையில் சாப்பாடு தேவை. யாருன்னா, கடலில் அலைஞ்சு மீன் பிடிச்சவங்களுக்கு அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் அவருக்கு நன்றாய் தெரியும், உங்கள் வேதனைகள் அவருக்கு நன்றாய் தெரியும், உங்கள் கடினமான பாதைகள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவரை போல உங்களை உருவாக்குகிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, துன்பம் மூலமா ஏகுவேன் இன்ப காணான், துன்பம் மூலமா ஏகுவேன் இன்ப காணான், துன்பம் மூலமா ஏகுவேன் இன்ப காணான். ஏசு என்னை தேடி வந்திருக்கிறாரு. ஏசு இந்த அதிகாலையில் என்னை தேடி வந்திருக்கிறாரு. உனக்கானதை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓ, உனக்காக அவர் வந்திருக்கிறாரு. உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ, உன் வேதனைகளை அறிந்து வந்திருக்கிறார், உன் பிரச்சனைகளை அறிந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீ கஷ்டப்படுகிறது அவருக்கு தெரியும், நீ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு வழிகாட்ட அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு வாழ்வு கொடுக்க அவர் வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல பிள்ளைகளே, பிள்ளைகளே, ஓ வாருங்கள், உட்கார்ந்து நாம் எல்லாரும் சாப்பிடுவோம் என்று சொன்ன அதே கர்த்தர். அல்லேலூயா. அந்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே, அந்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, நான் நினைச்ச நேரத்தில் அவர் வராட்டாலும் அவர் வருவார், என் கண்ணீரை துடைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். என் இயேசு எங்களை வெற்றி பெற வல்லவராக இருக்கிறாரு. எங்கள் இயேசு எங்களுக்கு வாழ்வு தர வல்லவராக இருக்கிறாரு. நல்ல கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வாழ்வீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. அவங்களை கனப்படுத்துவார். ஓ, உங்களை எருசலேமில் நிற்க பண்ணுவார். உங்களை நிமிர்ந்து நின்று அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவார். அநேகருக்கு முன்னாக உங்களை நிமிர பண்ணுவார். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமா சொல்லணும். அதுதான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நிச்சயமா இந்த காலையில் வந்தவங்க உங்களுக்கு சொன்னீங்க, கண்டிப்பாக இந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் நினச்ச நேரத்தில் எனக்கு வேலைகளோ நன்மைகளோ வரல, நான் வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வருவார்னு என்னோட கர்த்தர் பேசி இருக்கிறாரு.
அது மட்டுமா? ஒன்று மட்டும், ஒரு பெரிய ரகசியம் அதுக்குள்ளே இருக்கிறது. நாளை தினத்தில் நான் அதை சொல்லுகிறேன். ஒரு பெரிய ரகசியம். அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தினார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு நெருக்கமானார். அவர்களை அந்த நாளிலிருந்து அவர்களை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். அவரை விட அவர்களை பயன்படுத்தினார், அவரை விட அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை மேன்மையாய் நடத்த ஆரம்பித்தார். அதனால் நீங்கள் யாரும் சொல்லிட்டேன், இந்த காலையில் வந்திருக்கிற விசுவாசிகளை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் மட்டும் திரும்பி மட்டும் பார்த்துறாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வலைகளை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர்த்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை தேடி வருவார். ஆமென் ஆண்டவரே. அப்படியே நீர் வந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்பி பார்க்க மாட்டோம் ஆண்டவரே, திரும்பி எங்க போவோம் ஆண்டவரே? உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு நாதா? உம்முடைய கிருபை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.